கவின், நிலா எங்க போனாங்க? கவின், நிலா, கவின், நிலா, என்னாச்சு? நிலா, பசங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? என்னப்பா என்னாச்சு? ரூம்ல அவங்க இல்ல. பூஜா, இதோ வரேனே. பிரீத்தி, என்னாச்சுன்னு? நிலாவும் கவினா எங்க? அவங்க 2 பேரும் ரூம்ல தானே இருந்தாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் அங்க இல்லையே. இல்லையா? நாங்க வரும்போது ரூம்ல தானே இருந்தாங்க. டேய், நல்லா பாத்தியாப்பா? ரூமை விட்டு எங்க போயிருக்க போறாங்க? நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டு அவங்க அங்க இல்ல. சரி சரி, டென்ஷன் ஆகாத. அவங்க எங்கேயாவது வீட்ல தான் இருப்பாங்க. எங்க போயிருப்பாங்க? மா, போய் தேடுங்கம்மா. நானும் போய் பாக்குறேன். சரி வா, மேல போய் பார்க்கலாம். கவின், நீ அங்க பாரு, நான் இங்க பாக்குறேன். சரி. குழந்தைங்க எங்க போனாங்க? விக்ரம், என்னாச்சுப்பா? மா, கவினா நிலாவும் ரூம்ல இல்லம்மா. இல்லையா? ஆமா. இல்லப்பா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ சரியா கவனிச்சிருக்க மாட்ட. அங்கேயும் இல்ல பூஜா, இங்கேயும் காணுமே. சரி, கீழே போய் பார்க்கலாம் வா. கவின், விக்ரம், ரூம்ல எல்லாத்தையும் தேடிட்டோம். இல்ல. 2 பேரும் காணுமா? என்னங்க, நல்லா தேடி நல்லா பாத்தீங்களா? தேடி பார்த்தம்மா, அவங்கள எங்கேயுமே காணுமே. எங்கேயுமே காணோம்னா அவங்க எங்க தான் போனாங்க? குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்கன்னு தானே உங்க 2 பேர்கிட்டயும் நான் சொல்லிட்டு போனேன். எங்க போயிட்டாங்க அவங்க? ஐயோ, தெரியலமா. அவங்க ரூமை விட்டு எங்கேயும் போலமா. அவங்கள தனியா விட்டுட்டு உங்களை யாரு வர சொன்னா? ஆ? வீட்ல எங்கேயும் இல்லைன்னா குழந்தைங்க எங்க தான் போயிருப்பாங்க? ஐயோ, வீட்ல இருந்த குழந்தைங்க திடீர்னு காணோம்னா அப்போ ஏதோ நடந்திருக்கு. விக்ரம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜயலட்சுமியா தான் இருக்கும். குழந்தைங்களை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு அவ வந்தப்போ நாம குடுக்கலங்கிறதுனால நமக்கே தெரியாம ஏதோ ஒரு பிளான் பண்ணி பிள்ளைங்களை அவ கூட்டிட்டு போயிருக்கணும். என்னம்மா, எல்லாருமே இங்க தானமா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னாடி எப்படி அவ கூட்டிட்டு போக முடியும்? வேற ஏதோ நடந்திருக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நீங்க சும்மா இருங்க. குழந்தைங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. மா, நீங்க சொல்றது சரிதாம்மா. அந்த விஜி தான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருப்பா. அப்படி என்ன பண்றேன்னு பாருங்க. டேய் டேய் விக்ரம், டேய் விக்ரம், விக்ரம், டேய் நில்றா, சொல்றதை கேளு. இல்லடா. ஐயோ, என்னம்மா இது? டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்னடா பண்றது? சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. என்ன, என் அக்கா அத்தனை பேருக்கு முன்னாடி கழுத்தை பிடிச்சு அடிச்சு வெளியில தள்ளிட்டா. அதை நினைக்கும் போது என் ரத்தம் கொதிக்குதுடா. நான் பட்ட வலி அவளும் அணுவா அனுபவிக்கணும். அதை என் கண்ணால நான் பார்க்கணும். அப்படி என்னென்ன ஐடியா வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, முடிச்சு விட்டுருவோம். அங்க பார், அவளோட பேரம் பேத்தி. அவளுக்கு அந்த குடும்பமும் பேரம் பேத்தியும் தான் எல்லாமே. என் அக்கா அவளோட பேரம் பேத்தி மேல உயிரையே வச்சிருக்கா. அந்த உயிரை தூக்கிட்டா அவ சாவை விட பயங்கரமான வலி அனுபவிப்பா. அதான்டா எனக்கு வேணும். டேய், அவளோட பேரனை தூக்கிட்டு வாங்கடா. அண்ணே, கூட ஒரு குட்டி பாப்பா வருதானே, அதானே என்ன பண்றது? டேய், அதையும் சேர்த்து தூக்குடா. கேள்வி டேய். கேட்டுக்கிட்டு இருக்க. போடா போடா. நிலாமா எங்கம்மா? அந்த கார்ல கடத்திட்டு போறானுங்க. ஐயோ நிலாமா, அண்ணா அண்ணா அந்த கார் இருக்குல்ல அண்ணா, அந்த காரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்படி இங்க வந்தாங்க? வீட்ல தானே இருந்தாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குமா? ஐயோ பயப்படாத, இரு.
அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா ப்ளீஸ். போயிடலாமா? விஜய் யாருமா இருக்கும்? அவனுக்கு கிட்ட விட்டா இப்படிதான் ஆகும். நான் அப்பவே சொன்னல. விஜய் மாப்பிள்ள தான் கூப்பிடுறாரு. மோ இரு. சொல்லுங்க மாப்பிள்ள. உங்க பொண்ணுக்கு என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை ஆளை வச்சு தூக்கியிருப்பா. குழந்தைங்க அவளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட வேணாம்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எங்க இருந்தாலும் சரி, என் குழந்தைங்களை என்கிட்ட எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. வீட்டுக்குள்ள புந்து குழந்தைங்களை தூக்குறாளா? ஐயோ மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களை நாங்க கடத்தல, வேற யாரோ கடத்திக்கிட்டு எங்க கண்ணு முன்னாடியே கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நானும் விஜய் அதை பார்த்துட்டு ஆட்டோல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் மாப்பிள்ள. என்ன சொல்றீங்கம்மா? ஆமா மாப்பிள்ள, நான் சொல்றது உண்மைதான். நாங்க அந்த காருக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். கடத்தினது யாருன்னு தெரியுமாமா? எங்களுக்கு தெரியலையே மாப்பிள்ள. சரி, நீங்க இப்ப லொகேஷனை மட்டும் அனுப்புங்க, நாங்க வந்துடுறேன். நான் உடனே லைவ் லொகேஷன் அனுப்புறேன். இந்த ரூட்டு தான் காட்டுது, பக்கம்தான். பிடிச்சிடலாம். விஜய் மாப்பிள்ள, நீ தான் குழந்தைங்களை கடத்திட்டேன்னு சொல்றாருமா. உள்ள தூக்கிட்டு போங்கடா. ஏய் வாய மூடு, வாய மூடு. வாடா. ஏய், அட வா. ஏய் வாடா, அவனை தூக்கிட்டு வாங்கடா. வாடா. வீட்ல இத்தனை பேர் இருந்தும் என்ன தைரியம் இருந்தா அந்த விஜய் என் பேரனையும் பேத்தியும் இங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பா. தேவான, எனக்கு என்னவோ குழந்தைங்க காணாம போனதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு தோணுது. அப்ப வேற என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கவினையும் நிலாவையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நம்ம வீட்டுக்கே வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போனா அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அப்படின்னா அவ பண்ணாம வேற யாரு பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? ஏய் சீ, வாய மூடு. ஓமா கார்த்திக். இந்த திருட்டு ரஸ்கல் எதுக்கு இப்ப போன் பண்றான்? உங்க பாட்டிக்கு உங்க மேல பாசமே இல்லையா? உங்களை கடத்திட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணா கட் பண்றா. ராங்கு பிடிச்சவளா இருக்கா? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். யாருமா போன்ல? எல்லாம் அந்த நல்ல சிவன் தான்.